ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் 90s Kids யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜோர்டானில் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற கம்பெனியில் ஓணம் பண்டிகை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டிருக்கு. வாங்க நண்பர்களே, போய் பார்க்கலாம். என்னோடய பேக்ரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்க நண்பர்கள் எல்லோரும் நல்லா ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. நிறைய ப்ரோக்ராம்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னாக்கா இன்றைக்கி வந்துட்டு செட் பண்ணி வச்சுருக்காங்க. வாங்க உள்ளே போய் என்ன நடக்குதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். ஓணம் ஃபெஸ்டிவலில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நிறைய டிசைன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா கதகளி, இது வந்து கதகளி மோகினி ஆட்டம். அடுத்த பேனர் பார்த்திங்க அப்படின்னா புலியாட்டம். புலியாட்டங்கள்லாம் சலங்கை கட்டி ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா மகாபலி. அடுத்த பேனர் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இது எல்லாருக்கும் நமக்கு பரிச்சயமான ஒன்று தான், கதகளி. டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கதகளிஸ் வந்து பார்த்திங்கனாக்கா கேரளாவில் இருக்குது. கடைசியில் இவங்களை பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா தெய்யம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதுவும் வந்துட்டு ஒரு வகையான கலாச்சார ரீதியான கதகளி மாதிரியான ஒரு தான். அடுத்து அது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா முத்துக்குடை, கேரளாவில் யூஸ் பண்ணக்கூடிய முத்துக்குடை. ஓணப்பண்டிகையில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா பூக்கோளங்கள் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு விமர்சையான ஒரு இது. அந்த பூக்கோளங்கள் எவ்வாறு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம். பூக்கோளங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 3 விதமான பூக்கோளங்கள் போடப்பட்டிருந்தது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ரங்கோலி டிசைன். அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா சேம் அதே ரங்கோலி தான், பட் இது வந்து பார்த்திங்கனாக்கா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பார்க்கவே ரொம்ப அற்புதமாக இருந்தது. இந்த பேக்ரவுண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா என்னுடைய ஃபேக்ட்ரியில் முகப்பில் அந்த கேரளாவோட ட்ரெடிஷ்னல் திங்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கனாக்கா அந்த ஓவியங்களை வந்துட்டு அப்படியே பொறிச்சிருந்தாங்க. அது ரொம்பவே பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா என்னை பொறுத்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு ரேங்க் கொடுக்கும். ஸோ அந்த லெவலுக்கு வந்து அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ நீங்களே பாருங்கள். அப்படியே அந்த ஃபேஸ் வந்துட்டு அப்படியே 10 ரூபாய். வாழ்க்கையிலேயே ரொம்ப அத்தியாவசியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னாக்கா உணவு, சோறு, ஃபுட்டு. அந்த ஃபுட்டு ஓணப்பண்டிகையில் என்னென்ன மாதிரியான ஃபுட்டெல்லாம் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு நமக்கு சோறு வாங்க வந்து நான் பார்க்கலாம். அவியல், கூட்டுக்கறி, ஓலன், தயிர், பீட்ரூட் சட்னி, தோரன் அதாவது பொரியல், 3 வகையான ஊறுகாய், அச்சாறு, நேந்திரன் சிப்ஸ், அப்பளம், சர்க்கரை வரட்டி, அடுத்து வாழைப்பழம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீட்டு சாப்பாடு சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அந்த ஃபீல் வந்துகிட்டே இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஓகே கட் பண்ணிட்டேன். ஓகே ப்ரோ. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க மறுபடியும் சோறு வாங்கிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாம்பார், நம்ம ஊர் சாம்பார் டேஸ்ட் வருமா பார்ப்போம். இல்லை, டேஸ்ட் இல்லை. 90% வந்துருச்சுங்க நம்ம ஊர். சூப்பராக இருக்குது. பாயசம் சாப்பிடணும். நான் கப்பு தான் சாப்பிடுவேன். மேலே போட்டு சாப்பிட்டா செட் ஆகும். வருஷத்துக்கு ஒரு டைம் கொஞ்சம் பெசன்ட் இருக்க வாழையில் வெப்பளை தட்டி போட்டு ஒரு பெசன்ட் அப்படியே அந்த பாயசத்தை சாப்பிட்ற சுவை இருக்குது. நெக்ஸ்ட்
வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆர்கனைசர் வந்துட்டு இந்த கேமை பற்றி கொஞ்சம் சொல்லுவாங்களா? ஓகே, நான் மலையாளத்தில் பேச தமிழில் பேச பிரச்சனை இல்லை. இது வந்து இஷ்டிகா நார்மல் கேம்ஸு. இது நம்ம ஃபிங்கர் வச்சு இந்த மாதிரி வைக்கும். இந்த ஜாஸ்தி டைம் யார் வைக்கணும் அவர் வின் ஆகும். അപ്പോൾ നെക്സ്റ്റ് വീഡിയോയിൽ பார்ப்போம். ഗെയിം ഇതാ വന്നിട്ട്. ഓക്കെ, स्ट्रेट करना है, हाथ स्ट्रेट करना है, स्ट्रेट 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 स्ट्रेट, सपोर्ट नहीं करना है दूसरा फिगर, स्ट्रेट स्ट्रेट। अरविंद
నాన్నగారు నాన్నగారు నేను ఉండేది Thank you.